ஒரே ஒரு மனிதனுக்காக சீனா மாதிரி ஒரு பெரிய கம்யூனிஸ்ட் நாடு பயந்து நடுங்குதுன்னா அந்த மனிதன் யாரா இருக்கலாம்? அதுவும் அவர் கையில கத்தி, புலிகள் படை, மிசைல் எதுவுமே இல்ல. பட் ஸ்டில் சைனா கால்ஸ் him ஸ்பிளிட்டஸ்ட் டெரரிஸ்ட் மாங்க் அண்ட் பேனிக்ஸ் அட் his name. அந்த மனிதன் தான் தலாய் லாமா. He is not just a spiritual leader. அவங்க நம்புறது இவர் ஒரு அம்சம், a reincarnation of அவலோகிதேஸ்வரா, the bodhisattva of compassion. ஒரு தலாய் லாமா மறையும் போது மறு தலாய் லாமாவை புத்த மத பிரியர்கள் சில சயின்ஸ் அண்ட் க்ளூஸை கொண்டு தேடுறாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற சில அறிகுறிகளை வச்சு அல்லது முந்தைய தலாய் லாமா சொன்னது அதற்கும் மேல் லாமோ லாட்சோ என்ற நதியிடம் கேட்கிறாங்க. அதன் அடிப்படையில அடுத்த தலாய் லாமா அதாவது அவலோகிதேஸ்வராவுடைய மறு அவதாரம் தோன்றியதா கருதப்படுது. தலாய் பிளஸ் லாமா, ஓஷன் ஆஃப் விஸ்டம். இவர் பேரு தென்சின் கியாட்சோ, born in 1935 in a small village in Tibet. இவர் தான் 14வது தலாய் லாமா. 5வது தலாய் லாமா தான் பொலிட்டிக்கல் பவர் எடுத்தவங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்பிரிச்சுவல் பிளஸ் பொலிட்டிக்கல் காம்போ ஆயிடுச்சு. 1950ல சீனா வந்து டிபெட்ல கால் வச்சுச்சு. ஆனா 1959ல பாருங்க ஒரு அப்ரைசிங், thousands dead. தலாய் லாமா தத்த பாரம்பரிய தோற்றத்தை மாத்தி டிஸ்கைஸ் பண்ணிட்டு வசதி இல்லாத கடல் வழியா தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்தாரு. அப்ப இருந்து நம்ம நாட்டுல தான் இருக்காரு. இந்தியா அவர் அரவணைச்சு தங்குறதுக்கு இடம் கொடுத்துச்சு. ஹிமாச்சல் பிரதேசம் தர்மசாலாங்கிற ஊர்ல அத பல பேர் லிட்டில் ஹாசான்னு சொல்றாங்க. 1 lakhக்கும் மேல திபெத்தியர்கள் இங்க இருக்காங்க. தலாய் லாமா சொல்வாரு, இந்தியா இஸ் தி குரு, டிபெட் இஸ் தி சேலா. அதுக்கு அர்த்தம் இந்தியா தான் குரு, டிபெட் அதன் மாணவன் என்பது. ஹி இஸ் தி ஹார்ட் ஆஃப் டிபெட். அவர்கிட்ட இளைய தலைமுறையாவது ரெஃப்யூஜியா பிறந்தவர்களாவது தெய்வ பாக்கியம் போல பாக்குறாங்க. வேர்ல்ட் லீடர்ஸ் ஃப்ரம் ஒபாமா டு போப் ஆல் சீக் ஹிஸ் blessings. நோபல் பீஸ் பிரைஸ் வின்னர், வாய்ஸ் ஆஃப் நான் வயலன்ஸ். எங்க போனாலும் he teaches compassion. ட்விஸ்ட் வந்து இங்கதான். சைனா சொல்றது என்ன தெரியுமா? only we will decide who the next Dalai Lama is. ஒரு கம்யூனிஸ்ட் ஏத்திஸ்ட் அரசு ஒரு புத்திஸ்ட் ஸ்பிரிச்சுவல் குருவை பொறுப்பா தேர்ந்தெடுக்கணுமா? இந்த பாயசத்துல புலி போட்டது மாதிரி தலாய் லாமா 2011லயே ஒரு ட்ரஸ்ட் உருவாக்கினாரு, கேடன் போட்ராங் ட்ரஸ்ட். 2025 ஜூலை 2 அவர் சொன்னாரு, only this trust will appoint the next Dalai Lama, not China. இதுக்கு பேர் தான் ஸ்பிரிச்சுவல் போப். 6th ஜூலை 2025 இவர் 90th பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க தர்மசாலால. ரிச்சர்ட் ஜேர், இந்தியன் மினிஸ்டர்ஸ், lakhs of followers. அவர் சொன்னாரு, want to live till 130. crowd full of goosebumps. பீஸ்ல ஒரு ராக் ஸ்டார். நெக்ஸ்ட் தலாய் லாமா யாரு? இவர் இந்தியால தான் பிறக்கலாம்னு சிக்னல் கொடுத்திருக்காரு. இல்லனா இவராலே அந்த ட்ரெடிஷனை முடிக்கலாம்னு கூட சொன்னாரு. சோ சைனா வெர்சஸ் ட்ரெடிஷன், ghost or god. நெக்ஸ்ட் தலாய் லாமா will decide the future of Tibet. இவர் மட்டும் டிபெட்கான ஹோப் இல்ல, இது இந்தியாவுக்கும் முக்கியம். ஒரு பக்கமா வரலாற்று ஆதாரம், இன்னொரு பக்கமா பௌத்த கலாச்சாரம். இந்த ஞாயிறு போல் பேசும் மனிதன் சீனாவின் டிக்டேட்டர்ஷிப் எதிரான ஒரு ஜீவாந்த போராளி. கன் இல்ல, ஆர்மி இல்ல, டேங்க் இல்ல, ஆனா ஒரு வார்த்தையால ஒரு நாட்டையே நடுக்க வைக்கும் மனிதன். அவர்தான் தலாய் லாமா. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.